முதல்ல திரு எஸ்கேபி கருணா, எப்பாடுபட்டாவது திமுக ஆட்சியை ஒழித்து கட்டுவோம் அப்படின்ற ஒரு சூளுரை எப்படி பார்க்குறீங்க? மாண்புமிகு உள்துறை அமைச்சர் அவர்கள் இன்று தமிழ்நாட்டிற்கு வந்து பொங்கல் கொண்டாடி இருக்கிறார். நான் சின்ன வயசில் வந்து வார பத்திரிகைகளில் பொங்கல் மலர் விடுவாங்க. பொங்கல் மலர் வரும்பொழுது பொங்கல் அன்னைக்கு வரும், அன்றைக்கி அதுக்கு ஒரு நாள் முன்னே வரும். அதில் வரும்போது அப்போ அந்த முன்னணி நடிகைகளாக இருப்பவர்கள் பட்டு புடவெல்லாம் கட்டிக்கிட்டு பொங்கல் வைக்கிற மாதிரியான படம் இருக்கும். எனக்கு பெரிய வியப்பாக இருக்கும். பொங்கலுக்கு இன்றைக்கி தான் பொங்கல், இந்த படம் எப்போ எடுத்திருப்பாங்க? ஒருவேளை போன வருஷம் கொண்டாடின பொங்கலா அப்படின்னு எனக்கு தோணும். ஆனால் அது வந்து ஒரு ஷூட்டிங்கு பின்னாடி தான் அது நான் தெரிஞ்சுக்கிட்டேன். இதுக்காக பொங்கலுக்காக முன்னாடியே அந்த மாதிரி ஒரு செட் பண்ணி ஷூட் பண்ணி அந்த படத்தை வந்து அந்த பொங்கல் மலரில் போடுவாங்க. அந்த மாதிரியான ஒரு காட்சியை இப்பொழுது நம்ம பார்க்குறோம். தமிழர்களின் பொங்கல் பண்டிகை என்பது 14ஆம் தேதி இருக்கிறது. இன்றைக்கி தேதி 5 தான். ஆனால் இன்றைக்கி உள்துறை அமைச்சர் அவர்கள் அவருக்கு வசதிப்பட்ட நேரத்தில் வந்து இங்கே பொங்கல் விழா கொண்டாடி விட்டு போயிருக்கிறார். ஒரு தமிழ்நாட்டிற்கு வந்து தேர்தல் காலத்தில் பொங்கல் விழா கொண்டாடுவது வழக்கமாக ஒரு 10-11 ஆண்டுகளாகவே பிஜேபி வந்து மோடி பொங்கல், நமக்கு காணும் பொங்கல் தெரியும், தைப்பொங்கல் தெரியும், மாட்டுப் பொங்கல் தெரியும், மோடி பொங்கல் என்று ஒரு பெயர் வைத்து அவர்கள் பொங்கலை கொண்டாடி வருகிறார்கள். அதெல்லாம் வழக்கமாக டெல்லியில் இருக்கக்கூடிய மாண்புமிகு அமைச்சர் திரு முருகன் வீட்டில் தான் அதை கொண்டாடுவாங்க. தேர்தல் வந்தால் தமிழ்நாட்டில் கொண்டாடுவாங்க. அது இது வந்து 25 இந்த ஆண்டு தேர்தல் காலம்ன்றதால தமிழ்நாட்டில் கொண்டாடுகிறார்கள். வந்திருக்கிறார், பொங்கல் கொண்டாடி இருக்கிறார், தமிழர்களுக்கு வாழ்த்து சொல்லியிருக்கிறார். அவருக்கு தமிழர்கள் சார்பில் நம் அனைவரின் சார்பில் நன்றியை தெரிவித்து சவால்லாம் விட்டுருக்காருன்னு கேட்டால் நீங்கள் பொங்கல் வாழ்த்தை சொல்லிட்டு அந்த சவாலுக்கு தான் நம்ம அடுத்தது வரேன் நான். அதாவது தமிழ்நாட்டில் தான் இந்தியாவிலேயே ஊழல் மிக அதிகமாக இருக்கக்கூடிய மாநிலம் தமிழ்நாடு அப்படின்னு திரு அமித்ஷா அவர்கள் சொல்லியிருக்காரு. அவர் மறுபடியும் அவர் வந்து மிகு உள்துறை அமைச்சர் வந்து சொல் ஒன்று செயல் ஒன்றுன்னு இல்லாதவர், ஒரு காலத்தில் அந்த காலத்துக்கு ஏற்ற மாதிரி சொற்களை மாற்றிக்கொள்ளாதவர். அது வந்து இதில் நிரூபணமாகுது. 2016ஆம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலில் பிரச்சாரத்துக்கு வந்தார். வரும்பொழுது அப்பொழுது செல்வி ஜெயலலிதா அவர்களுடைய ஆட்சி. அப்பொழுது இதே தான் சொன்னார், இந்தியாவிலேயே தமிழ்நாடு தான் ஊழல் அதிகமான ஆட்சி, இந்தியாவிலே எங்கெங்கு பார்த்தாலும் ஊழல் மலிந்திருக்குதுன்னு அப்பயே சொன்னார். அதே போல் 2019 நாடாளுமன்ற தேர்தலுக்கு வந்தார். அப்பொழுது திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் முதலமைச்சராக இருந்தார். அப்போது இதே தான் சொன்னார், இந்தியாவிலேயே தமிழ்நாடு தான் ஊழல் அதிகமான நிறைந்திருக்கக்கூடிய மாநிலம்னு சொல்கிறார். இப்போவும் இதே தான் சொல்கிறார். அப்போ 2 கூட்டணியில் இருந்தாங்களே, அதான் அதை தான் சொல்கிறேன். அப்போ ஊழல் பிரச்சனை இல்லை, கூட்டணியும் அரசியல் கணக்கு தான் பிரச்சனை. இது ஒரு ஸ்டாண்டர்ட் டயலாக். அவர் வருவார், அவர் எந்த மாநிலத்துக்கு போகிறாரோ அந்த மாநிலத்தின் மீது, அந்த மாநிலத்தின் அரசுக்கு மீது ஒரு அபாண்டமான ஒரு குற்றச்சாட்டை சொல்லிட்டு போயிட்டே இருப்பாங்க. இது ஒரு ஸ்டாண்டர்ட் டயலாக். அதனால் இந்த ஊழல் குற்றச்சாட்டு அப்படின்னு சொல்கிறத அவர் ப்ரூவ் பண்ண வேண்டிய கடமை அப்பவும் ப்ரூவ் பண்ணல, இப்பவும் ப்ரூவ் பண்ண போகிறதில்ல. தேர்தல் முடிச்சுட்டு அடுத்த தேர்தலுக்கு திருப்பி வருவார், திருப்பி இதே மாதிரி அப்போ ஆட்சியில் இருக்கக்கூடிய இதுதான் இந்தியாவிலே அதிகமான ஊழல் நிறைந்த மாநிலம்னு சொல்லுவார். அதனால் அதில் ஆனால் அவர் சொல்லக்கூடிய விஷயத்தில் வந்து பொருட்படுத்தி நாம் பதில் சொல்ல வேண்டிய ஒரு விஷயம், முக்கியமான விஷயம் இருக்குது. என்னது? நாங்கள் 3 மடங்கு தமிழ்நாட்டுக்கு 10 மடங்கு அதிகமான நிதி கொடுத்திருக்கிறோம் அப்படின்னு சொல்றாரு. ஜூன் மாதம் தூத்துக்குடி விமான நிலையம் திறப்பு விழாவுக்கு மாண்புமிகு பிரதமர் வந்தார். பிரதமர் பேசும்போது என்ன சொன்னார்னா, தமிழ்நாட்டுக்கு நாங்கள் யூபிஏ அரசு கொடுத்ததை விட 3 மடங்கு அதிகமாக நிதி கொடுத்துருக்கோம்னு சொன்னார். இந்த 6 மாசத்துல அந்த 3 மடங்கு என்பது 10 மடங்காக மாறி. ஆனால் அவர் நம்பரோட சொல்றாருல, 2004-2014 காங்கிரஸ் ஆட்சியில் தமிழகத்துக்கு 1.53 லட்சம் கோடி மட்டுமே கிடைத்தது. ஆனால் மோடியின் 10 ஆண்டு ஆட்சியில் 11 லட்சம் கோடி வழங்கப்பட்டுள்ளது இவர் நம்பர் சொல்றாரு. சொல்றேன், இந்த இவங்க ஆட்சிக்கு வந்து 11 ஆண்டு காலம் ஆகுது. சரிங்களா? இந்த 11 ஆண்டு காலத்துக்கு முன்னாடி இருக்கக்கூடிய நம்பர் சொல்றாரு. இப்ப பிரதமருக்கு அந்த நம்பர் கொடுக்கலையா? பிரதமர் எப்படி 3 மடங்குன்னு சொன்னார், இவர் எப்படி இதை 10 மடங்குன்னு சொல்கிறாரு? இந்த 3 மடங்கு எப்படி 10 மடங்கு ஆச்சு? இவர்களோட விருப்பம் தான், என்ன வேணாலும் சொல்லிக்கலாம். ரெண்டு டிஃப்ரெண்ட் எரா. ஒன்று ஜிஎஸ்டிக்கு முந்தின எரா, ஜிஎஸ்டிக்கு பிந்தின எரா. இந்த அரசியல் இந்த வரி வருவாய் என்பது ஒரே இடத்தில் குவிந்து, ஒரே இடத்தில் கணக்கெடுக்கப்பட்டு, ஒரே இடத்தில் டெவல்யூட் ஆகி பங்கீடுபட்டு திருப்பி கொடுக்கக்கூடிய இந்த முறை வந்து ஜிஎஸ்டிக்கு பிறகு தான்.
ஜிஎஸ்டிக்கு முன்னாடி இல்லை. காங்கிரஸ் ஆட்சியில் இருந்த வரைக்கும் ஜிஎஸ்டி வரல. அப்ப ஜிஎஸ்டி வராத காலத்தில் இருந்தக்கூடிய பங்கீட்டு முறையையும் அவர்கள் கொடுத்த நிதியையும் அப்ப நாம தான் இங்க நிதி வாங்கி கொடுப்போம். அப்ப அவர்கள் ரொம்ப குறைவா தான் கொடுப்பாங்க. தமிழ்நாட்டில இருந்து மாநிலங்கள்ல நிதி அங்க போகும். அந்த நிதியையும் ஜிஎஸ்டி அமல்படுத்தப்பட்டு அனைத்து நிதிகளையும் அங்கேயே குவித்து கொண்டு அவர்கள் பங்கிட்டு கொடுக்கிற அந்த நிதியை ஒப்பிட்டு நாங்க தான் அதிகமா கொடுக்கிறோம் அப்படின்ற ஒரு விஷயத்தை சொல்றது. உதாரணத்துக்கு இந்த முத்ரா லோன். இந்த முத்ரா லோன் ஆயிரக்கணக்கான பேருக்கு தமிழ்நாட்டில் கொடுத்துருக்காங்க. அது தமிழ்நாட்டு அரசுக்கோ மற்ற யாருக்கும் எந்த நேரடி தொடர்பும் இல்லை. அங்கே இருக்கக்கூடிய நம்முடைய சிறு தொழில் செய்யக்கூடிய வணிகர்கள் நேரடியாக வங்கிகளை அணுகினால் வங்கிகள் லோன் கொடுக்கும். இந்த முத்ரா லோன்ல கொடுக்கக்கூடிய அந்த லோன்லாம் கூட கடன் எல்லாம் கூட சேர்த்து அது தமிழ்நாட்டுக்கு கொடுத்ததா கணக்காட்டுறாங்க. இது இப்படித்தான் அது வந்து காலகாலமாக அவர்கள் பண்ணி கொண்டு வருகிறார்கள். இந்த முக்கியமான ஒண்ணு இன்னொரு விஷயம், நிதி பற்று பங்கீட்டை பற்றி சொன்ன அவங்களே அதுக்குள்ள பெரிய முரண்பாடுகள்லாம் இருக்கிறது. ரெண்டாவது இந்த தமிழ் பற்று. அடுத்தது இதுவும் ஒரு ஸ்டாண்டர்டா இருக்குது பிஜேபிக்கு. பிரதமர் வந்தாலும் சரி, மாண்புமிகு உள்துறை அமைச்சர் வந்தாலும் சரி, முதல்ல வந்து பேச்சு ஆரம்பிக்கும் போதே உங்களுடன் தமிழில் பேச முடியாது வரும். ஆமாம், என்னால் இப்போ தமிழில் பேச விரும்புகிறேன். தமிழில் வந்து பிரதமர் இன்னும் ஒரு ஸ்டெப் முன்னாடியே போய் நான் தமிழ் கற்றுக்கொள்ள ஆசைப்படுகிறேன், தமிழ் கற்றுக்கொண்டு உங்களுடன் உரையாடுகிறேன்னு சொல்லுவார். நமக்கு ரொம்ப கேட்கறதுக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கும். 11 வருஷம் ஆச்சு. இது 12வது வருஷத்துக்கு போகிறோம். 12 வருஷமா தினம் ஒரு சாப்டர் படிச்சிருந்தா கூட ஓரளவுக்கு நம்ம கூட எப்படி இருக்கீங்க, நல்லா இருக்கீங்களான்னு பேசுகிற அளவுக்கு கூட கற்றுட்டு இருக்கலாம். ஆனால் அந்த முயற்சி எதுவும் எடுக்கலை. நானா அவங்க கூட பேச முடியலன்னு வருத்தப்பட்டுக்கிறாரு. ஆனால் அவர்களுடைய புதிய கல்விக் கொள்கையில் என்ன வருதுன்னா, பிள்ளைங்க 3வது வகுப்பு படிக்கிற பிள்ளைங்க இருக்குல்ல, அது 3 மொழியை கற்றுக்கணும். 3 மொழியை கற்றுக்கிட்டு 3 மொழியில தேர்வு எழுதணும், பொது தேர்வு எழுதணும். அப்போ இவர்கள் அதுக்காக முன்னெடுக்க மாட்டார்கள். ஆனால் நம்ம பிள்ளைங்களை 3வதுல பொது தேர்வு எழுது, 5வதுல பொது தேர்வு எழுது, 8வதுல பொது தேர்வு எழுது, அதுவும் 3 மொழியில எழுது. இந்த மாதிரியான அபத்தங்கள்லாம் ஒரு கட்டத்தில் நிற்கும். இது அரசியல் நேரம், நீங்களே சொன்ன மாதிரி அரசியல் நேரம். அதனால மாண்புமிகு பிரதமரோ உள்துறை அமைச்சரோ அடிக்கடி வருவாங்க, இன்னும் பெரிய அதிரடி ஸ்டேட்மெண்ட்லாம் கொடுப்பாங்க. ஆனால் தமிழ்நாட்டின் அரசியல் களம் என்பது தமிழ்நாட்டு மக்களால் தமிழ்நாட்டு சூழலுக்கேற்ற, தமிழ்நாட்டு பண்பாட்டுக்கேற்ப, தமிழ்நாட்டின் எதிர்காலத்துக்கு ஏற்ப தான் எப்பவுமே முடிவு செய்யப்படுகிறது. அப்படித்தான் இந்த முறையும் முடிவு செய்யப்படும்.